ஒரு குதிரை பறந்து வந்தது. குதிரையும் பறக்குமா என்று ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய சப்தம், அதனுடைய வேகம் எங்களை நடுங்கச் செய்தது. அதில் பயந்து என்னுடைய நண்பர் அந்த இடத்திலேயே மௌத்தாகிவிட்டார். அல்லாஹ் என்னை விட்டு வச்சான். நான் இஸ்லாமியத்தை ஏற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இந்த தகவலை அதன் வாயிலாக உங்களுக்கு சொல்ல வைத்தான். நானும் இறந்து போயிருந்தால் அங்கு நடந்தது என்ன என்று எங்களுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தை சொல்வார்கள். குதிரையிலே வந்தவர்கள் மலக்குமார்கள் என்று. அல்லாஹ் சொல்லவில்லையா, நாம் பத்ர் களத்திலே உங்களுக்கு 3000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவினோம் என்கிறான். 3000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி இருக்கிறான். அருமையானவர்களே, அப்படி மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சங்கைப்படுத்தினான். சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முன்பாக 3 முறை கடுமையான காற்று வீசியது. 3 முறை கடுமையா காத்து வீசுது. முதல்ல ஒரு காத்து வீசிச்சு, அமைதி ஆயிடுச்சு. திரும்பவும் காற்று வீசியது, அமைதியானது. 3வது முறையும் காற்று வீசியது. இப்படி 3 முறை காற்றுகள் வேகமாக வீசியதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இது என்ன காற்று இது திடீரென்று வீசுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது காற்று அல்ல, காற்று ஒன்றும் வீசவில்லை. முதலாவதாக வீசியது போன்று உங்களுக்கு தெரிந்ததே, அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 மலக்குமார்களோடு வந்து இறங்கினார். அவர்களினுடைய ரெக்கையினுடைய அசைவு, அந்த ரெக்கைகளினுடைய அசைவுதான் உங்களுக்கு பலத்த காற்று மாதிரி தெரிந்திருக்கிறது என்றார்கள். இரண்டாவது, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 பேரோடு வந்தார்கள். அப்படி 1000 பேரோடு வந்த போதுதான் இந்த வேகத்திலே அவர்கள் வந்த வேகம், இறக்கையினுடைய வீச்சு, இதுதான் உங்களுக்கு காற்று வீசியது போன்று தெரிந்தது என்றார்கள். மூன்றாவது வந்தது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 பேரோடு வந்தார்கள். ஆக 3000 மலக்குமார்கள் இதிலே கலந்து கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அருமையான பெருமக்களே, மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த சஹாபாக்களையும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மலக்குமார்கள் வருகை தந்து இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டுதான் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுது. அப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படுது. அப்படியெல்லாம் கேள்விகள், வகை வகையான கேள்விகள். இன்றைக்கு உலகமே கேள்வி உலகமா தான் ஆயிடுச்சு. நிறைய கேள்வியை கேட்கிறாங்க. அது கூடுமா, இது கூடுமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி நடந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியுமா, இது தெரியுமா. லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துப்தலக்கும் தசூக்கும். அல்லாஹ் சொன்னான், தேவையில்லாமல் கேள்விகளை கேட்காதீர்கள், அதற்கான பதில் சொல்லப்படுமையானால் அது உங்களுக்கு கேடாக முடியும் என்றான். ஒன்றை சொல்லவா, இது அல்லாஹ் சொன்னது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க அதிகமா கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்காதீங்க, ஏனெனில் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் தேவையில்லாமல் அதிகமான கேள்விகளை கேட்டுத்தான் அழிந்து போனது என்றார்கள். இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்களா இல்லையா? நிறைய கேள்வி கேட்டு அழிந்து போனார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இங்கே இப்படி ஒரு கேள்வி வருகிறது. எப்படி கேள்வி வருகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆளு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளு. அவங்க ஒரு ஆளே போதுமே, இந்த எதிரிகள் 1000 பேரை சமாளிக்கிறதுக்கு போதும் தானே? ஒரு ஆள் போதாதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே போதும். ஏன் இந்த 1000 பேர் அவர்களுடைய தலைமையில், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் 1000 பேர், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் 1000 பேர், 3000 மலக்குமார்கள் எதற்கு? ஜிப்ரீல் மட்டும்தான் போதுமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையால ஒரு அடி அடிச்சா இந்த பூமியே உடைஞ்சிரும். அவ்வளவு பெரிய வலிமையான ஆள் இருக்கும் பொழுது 3000 மலக்குமார்களை ஏன் அல்லாஹ் அனுப்பினான் என்ற ஒரு கேள்விக்கு அறிஞர்கள் பதில் சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த அற்புதமான சஹாபிகளையும் கண்ணியப்படுத்துவதற்காக அனுப்பினான். எல்லாரையும் சண்டை போடுறதுக்கு இல்ல, அவங்க நின்றாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. அவர்களில் சிலர் சண்டையும் போட்டார்கள். தாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக, சிலர் சண்டை போட்டாங்க. ஏன்னா ஒரு சஹாபி சொல்றாங்க, அவர்களுடைய வாப்பா சொன்னார்களாம். இந்த சஹாபி சொல்றாங்க, எங்க வாப்பா எனக்கு சொன்னாங்க,
எங்க வாப்பா பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், அவர்கள் எனக்கு சொன்னார்கள், நான் யுத்த களத்திலே கலந்து கொண்டு ஒரு எதிரியை வெட்டுவதற்காக வாளை ஓங்கினேன். வாளைத்தான் ஓங்கினா அவரோட தலை கீழே விழுந்துருச்சு. நான் வெட்டல, தலை கீழே விழுந்துருச்சு. சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 கைதிகளை பிடித்துக் கொண்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. நாயகமே, இந்த 3 பேர் கைதியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதிலே 2 பேரை நான் கைது செய்தேன், 2 பேரை நான் கைது செய்தேன். ஆனால் இந்த நபரை, 3வது நபரை நான் கைது செய்யவில்லை. யாரோ கையை கட்டி இந்த பக்கம் அனுப்பிட்டாங்க, கையை கட்டி இருந்தா நான் பிடிச்சு இழுத்துட்டு வந்தேன் என்று சொன்ன போது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, யாருப்பா உன்னை கைது செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். தெரியும், அவர் பார்த்தார். ஆனாலும் என்ன சொன்னாரு, ஒரு கௌரவம் போய்விடுமோ என்று அங்க அவர் பதில் சொன்னார், தெரியாது என்றார். ஆனால் பின்னால இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப சொன்னாங்க, உண்மையிலேயே என்னை கைது செய்தது ஒரு புதுதான ஒரு தோற்றத்தை உடையவர். நான் அவர் இதுவரைக்கும் அந்த ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஆள் ரொம்ப அழகா இருந்தாங்க, தலைப்பாகை கட்டினார்கள், தலப்பா கட்டி இருந்தாங்க. அப்படி தலைப்பாகை கட்டி இருப்பதை நான் பார்த்தேன். மலக்குமார்கள் தலைப்பாகையோடு வந்தார்கள் என்று ஹதீதுகளில் இருக்கிறது. தலைப்பாய்க்கு எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, தலப்பா கட்டலாமாண்டு, தொப்பி போடலாமாண்டு, அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. அருமையான பெருமக்களே, மலக்குமார்கள் தலைப்பாகையோடு வந்தார்கள் என்ற ஹதீதுகள் இருக்கிறது. ஆக தலைப்பாகையோடு ஒரு அருமையான தோற்றத்தோடு ஒரு நபர் வந்தார். பார்ப்பதற்கு அழகாக இருந்தார், பெருத்த தலைப்பாகை கட்டியிருந்தார், லட்சணமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் என்னை கைது செய்தார் என்று பின்னால சொல்றாங்க. அது யாரும் இல்ல, மலக்கு. மலக்கு கைது செய்து அனுப்பிட்டாங்க, மலக்குமார்கள் கைது செய்தார்கள். இதெல்லாம் எதற்காக? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் கண்ணியப்படுத்துவதற்காக இந்த மலக்குமார்கள் வருகை தந்தார்கள். அருமையான பெருமக்களே, மலக்குமார்களால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், அருள் நிறை பத்ர் சஹாபாக்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குரியவங்க. அவங்கள பார்த்தலாம் இன்னைக்கு சாதாரணமா பேசப்படுது. என்ன பத்ர் சஹாபாக்கள் என்ன கொம்பாங்கிற மாதிரி பேசுறாங்க. எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அவங்க இல்லைன்னா இஸ்லாம் இல்லைங்க. அவர்கள் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. அந்த யுத்த களத்தில் பத்ரு சஹாபிகள் எல்லாம் ஷஹீதாக போயிருந்தால், முஸ்லீம்கள் தோற்று போயிருந்தால் இந்த பள்ளி இருக்காது. ஜாவியாக்கள் இல்லை, தைக்காக்கள் இல்லை, மஜ்லிஸ்கள் இல்லை, மஸ்ஜிதுகள் இல்லை. இதை யாரு சொல்றா? நானா சொல்றேன்? நான் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்க. புகாரியில தான் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்திலே அமர்ந்து சுஜூதிலே இருந்து நீண்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். எதிரிகள் 1000 பேர், எண்ணிக்கையால் முஸ்லிம்கள் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். எல்லா எதிரிகளுக்கும் வாகனங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல வாகனம்டா கார் இல்ல, வாகனம்டா காருன்னு கேட்டக்கூடாது. அந்த காலத்துல வாகனம் என்ன? ஒட்டகம், குதிரை. எல்லா எதிரிகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் வைத்திருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களிடத்தில் 80 ஒட்டகங்கள் மாத்திரமே இருந்தது. ஒரே ஒரு குதிரை மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான், மற்ற எல்லாம் கால்நடை தான். ஆனால் வாகனத்தில் இருந்து சண்டையிடுவது என்பது லேசு. எப்படின்னு வைங்க, இப்ப உதாரணமா குதிரையில உட்கார்ந்து இருக்கிறார், அப்படி குனிஞ்சு தலையை வெட்டிடலாம், குனிஞ்சு தலையை வெட்டிடலாம் இல்ல. ஆனால் கீழே இருக்கிறவர் மேல வெட்ட முடியுமா? அவர் ஒசரத்தில் இருக்கிறார், வெட்ட முடியாது. ஆகவே முஸ்லிம்களுடைய வாகன எண்ணிக்கைகளும் குறைவு, அவர்களிடத்தில் ஒட்டகமும் குறைவு, அவர்களிடத்தில் குதிரையும் ஒன்றுதான் இருந்தது. ஆனால் எதிரிகளிடத்தில் எல்லார்ட்டையும் இருந்தது. சாப்பிடறதுக்கே நிறைய ஒட்டகம் கொண்டு வந்தாங்க, பரக்கத்தான் அறுத்து அறுத்து சாப்பிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது. இப்படியெல்லாம் இருந்த நிலையில் முஸ்லிம்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல வேண்டாங்க, யா ரப்பி, நாங்கள் எண்ணிக்கையால் குறைவாக இருக்கிறோம், ஆயுதத்தால் குறைவாக இருக்கிறோம், வாகனங்களால் குறைவாக இருக்கிறோம், எல்லா நிலைகளிலும் நாங்கள் குறைவா இருக்கிறோம். ஆனா ஈமான்ல நிறைவா இருக்கிறோம். ஈமான்ல நிறைவா இருந்தாங்க சஹாபிகள், பத்ரு சஹாபிகள் இல்லையா? எங்களுக்கு வெற்றியை தான். இதெல்லாம் இந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை என்ன? எங்களுக்கு வெற்றியை தா, நீ வாக்களித்ததை எங்களுக்கு தா. ஒருவேளை இந்த இசாபா, இந்த கூட்டம்
இந்த பதில் சஹாபாக்கள்